நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? யாருக்கு சாட்சிகள் இருக்கு? எனி டெஸ்டிமனி? ஆண்டவர் எதுவுமே செய்யல. நல்லா கவனி. ஓகேவா? ஆல்ரைட். யாரு இது? இங்க ஒரு கதை, அங்க ஒரு கதை பேசுறாங்க. ஓகே, ரெடி? சாட்சி சொல்வதுக்கு முன் வரணும். சாட்சி சொல்வதுக்கு சீக்ரெட் சொல்லி தரேன். நீ தேவன் செஞ்ச அற்புதத்தை, ஒரு அற்புதம் இல்லை, சில பேர் நான் சேர்த்து சொல்றேன் பிரதர். எப்ப வருஷம் கடைசியில் எல்லா நன்மையும் சேர்த்து எனக்கு அவர் நிறைய சொல்லியிருக்காரு. ஒரு வாட்டி சொன்ன வார்த்தை பத்தாது, நிறைய பேசுவேன். நான் சேர்த்து வச்சு சொல்றேன், பிச்சு போடுவேன். நீ சேர்த்து வச்சு சொன்னதுலாம் போதும். தேவன் உனக்கு செஞ்சிடறான்னா அப்பப்ப நான் சீக்ரெட் சொல்லி தரேன். நீ எப்ப வாயை திறந்து தேவன் செஞ்சதை சொல்றியோ அப்பதான் அடுத்த அற்புத கதவு உனக்கு திறக்கும். நீ செஞ்சதை சொல்லாத வரைக்கும் அடுத்த கதவு உனக்கு. அப்ப எத்தனை பேருக்கு அடுத்த கதவு திறக்கணும்? அப்ப நீங்க சொன்னது சரி, சீக்கிரமா. என் பெயர் ஷீனி, நான் இங்கேருந்து வருகிறேன் அப்படிலாம் இல்ல, நறுக்குன்னு பட்டுன்னு. பிரேஸ் லார்ட். நான் என் வீட்டிலேருந்து வேலைக்கு நடந்து தான் போவேன், காலை வேலை. ஸோ அங்கிட்டு நடந்து போகிறப்ப என்னோட பின்னாடி சைட்டு வீட்டில் சத்தம் கேட்கும். லைக் கொரட்டை விடுற சத்தம், மனுஷாலு கொரட்டை விடுறவங்க மாரி. ஸோ எனக்குள்ளே ஒரு பயம். நான் ஆண்டுகிட்ட நிறையா ட்ரிப்பு ப்ரே பண்ணி சொல்லியிருக்கிறப்பா, எனக்கு இங்கே நடந்து போகிறப்ப இந்தமாரி சத்தம் கேட்குதுப்பா, எனக்கு அது கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நிறைய ட்ரிப்பு நான் ப்ரே பண்ணியிருக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீக் என்னோடய காடியில் நான் போகல, நான் நடந்து தான் போனேன். நான் முன்னுக்கு பஸ் ஸ்டாப்புக்கு வேலைக்கு. அப்படி நான் நடந்து போகிறப்ப ஆண்டு உண்மையிலே எனக்கு அந்த அற்புதம் செஞ்சார். அந்த அன்னைக்கு நான் போகிறப்ப எனக்கு ஒரு சத்தமும் கேட்கல. சரி, ஒரு நாள் கேட்கல, மறுநாள் கேட்கும்னு பார்த்தாலும் நான் மறுநாளுமே அந்த வாரத்தில் நான் 3 நாள் நடந்து போனேன். நான் அந்த பாதையை தான் நடந்து போனேன். எனக்கு ஒரு சத்தம் கூட கேட்கல. அப்பா எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சுருக்காரு. இது எத்தனையோ நாளாக நான் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். எனக்கு இந்த மாரி பயமாக இருக்குப்பா, அந்த சைடு நடந்து போகிறப்பே பயமாக இருக்குது எனக்கு என் கூட நீங்கள் நடந்து வரீங்க, ஆனால் எனக்கு அந்த சத்தம் கேட்குது, எனக்கு அந்த சத்தம் கேட்கக்கூடாத மாரி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய அடிப்பு நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். லாஸ்ட் வீக் நான் அதை நான் உணர்ந்தேன், உண்மையிலேயே உணர்ந்தேன். எனக்கு அந்த சத்தம் ஒரு சொட்டு சத்தம் கூட எனக்கு கேட்கவே இல்லை. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சாட்சி நடந்துச்சுன்னா சொல்லிடணும். எப்படி? சரி, சீக்கிரமா 5 நிமிஷம் நான் முடிச்சிருவேன், இல்லை 10 நிமிஷம் முடிச்சிருவேன். ரெடியா இருந்தீங்க? நம்ம தேசத்துல இப்போ ஓடிட்டு இருக்கிற விஷயம் சொல்லுங்க பாப்போம். நம்ம தேசத்துல இப்போ பரபரப்பா ஓடிட்டு இருக்கிற விஷயம் சொல்லுங்க. உங்களுக்கு தான் தெரியவே தெரியாதுல்ல. நிறைய கிறிஸ்தவங்க தெரியாம இருந்துக்கிறாங்க, கண்டும் காணாததுமா இருந்துக்கிறாங்க. எனக்கு எதுக்குப்பா இந்த வீண் பம்பு? அப்படின்னா நீ இந்த உலகத்திலே இருக்காத, இந்த உலகத்துல இந்த மலேசியாலே இருக்காத, ஓடிரு, இல்லைன்னா நான் உன்னை புதைச்சிடுறேன். எப்படி? ஏன் தெரியுமா? கிறிஸ்துவத்துக்கு கிறிஸ்துவர்களை சரிப்படுத்திடணும். புரியுதா சொல்றது? உலகத்தில் நடக்கிறது சரிப்படுத்த வேண்டாம், கிறிஸ்துவர்களை சரிப்படுத்தி விட்டால், ஏன்னா இவங்க எஸ்கேப் ஆகிற குரூப் எங்க ஓடிடணும்? பரலோகத்துக்கு ஓடிடணும். உலகம் மாறாம இந்த உலகத்தை நம்பி ஒருத்தர் ஒன்றை கொடுத்தாருல, அவர் நீ மேல போயிட்டோன்னா கேட்பாரு, உலகத்துல என்ன செய்தி இருக்கு? நான் உங்களுக்காய் தீர்க்கதரிசனம் சொன்னேன், நான் உங்களுக்காய் பேய்களை ஓட்டினேன். சீ போ, எனக்கு ஒண்ணு, நான் உலகத்துக்காக ரத்தம் செஞ்சினேன், இந்த உலகத்துக்காக நீ என்ன பண்ண கேசா? இல்லைண்ணே, நான் ஒன்றும் பண்ணல. நான் சிங்கப்பூர் வேலைக்கு போய் நான் ஒரு வீடு வாங்கினேன், நான் ஒரு காடி வாங்கினேன், நான் எல்லாம் எனக்கு பார்த்துக்கிட்டேன். ரைட்டு, நீ நல்லா இருக்கணும், அது பிரச்சனை இல்லை. ஆனா நீ நல்லா இருக்குன்னா உலகம் நல்லா இருந்தா தான் உன்னோட அடுத்த சந்ததிகளும். சைபர் புல்லிங் நடக்குது. நான் சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை ரொம்ப தைரியமா நான் பேசுறேன்னா, ஆவியானவர் கைட் இல்லாம நான் பேச. இப்போ ஒருத்தர் தண்டனை வாங்கிட்டாரு, இன்னொருத்தவங்க தெரியாதா? ஒருத்தர் தண்டனை வாங்கிட்டாரு, இன்னொருத்தவங்க 100 வழி கட்டி. நல்லா கவனி. இப்ப முழு தேசமும் யாரை மேல கோபமா இருக்கு? 100 வழி இல்ல, வெளியே வந்தவங்க மேல காட்டமா இருக்காங்க. எப்படி இருக்காங்க? காட்டமா இருக்காங்க. எங்க பார்த்தாலும் எனக்கு கோபம். என்னது
கோபம். சொல்லுங்களேன், எப்படி வெளியே இவங்க வர முடியும்? அப்படித்தானே? ஏன்னா இது மனிதனுடைய. அப்ப நான் குளிச்சுட்டு இருந்தேன். எப்போ? முந்தா நேத்து குளிச்சுட்டு இருந்தேன். குளிச்சுட்டு இருக்கும் போது ஆண்டவர் கேட்டாரு, நீ எப்படி பாக்குற? எப்படி இந்த விஷயத்தை நீ எப்படி பாக்குற அப்படின்னாரு. நானும் சாதாரண மனுஷன் மாதிரி தான் ஆண்டவரே பாக்குறேன். எதுக்கு இதை வெளியே விட்டாங்க, இவங்களை எதுக்கு வெளியே விட்டாங்கன்னு எனக்கு கோவம் வருது அப்படின்னும் போது, இதுதான் நீ, இதுதான்டா நீ அப்படின்னாரு. எப்படி? இதான்டா நீ. இப்ப நான் சொல்றேன், உனக்கெல்லாம் கோவம் வருதா ஏன் வெளியே வந்தாங்கன்னு? அதுதான் நீ. ஆனா அவர் வெளியே வரும்போது, அவங்க வெளியே வரும்போது ஒருத்தர் கூட வந்தாரா? யாரு? அப்பா என்ன சொன்னாரு? செஞ்ச தப்பு, ஆனா யார் கூட நின்றாரு? இப்ப ஆவியானவர் கேட்டாரு, நீ எப்படி இத பாக்குற? நான் சொன்னேன், அப்பாக்கு பிள்ளை தப்பு பண்ணிருக்கு, அப்பா கூட நிக்கிறார். ஆண்டவரே சரியே இல்ல, இவங்கெல்லாம் தப்பு. என்ன திரும்பி சொல்லு. ஆண்டவரே அவங்க தப்பு பண்ணிருக்காங்க, அவங்க அப்பா கூட நிக்கிறாரு, சரி தப்பு இல்ல. மறுபடியும் சொல்லு. ஆண்டவரே தப்பு பண்ணிருக்காங்க, 100 வெள்ளி கட்டி வெளியே வந்துட்டாங்க, அவங்க அப்பா கூட நிக்கிறாரு. பாருடா, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க அப்பா கூட நிக்கிறனால உனக்கு காட்டமா இருக்கு. கொஞ்சம் ஒன்னு இழுத்து விட்டுட்டா நீ எம்புட்டி வேலை பண்ண. ஆனா உன் கூட யார் நிக்கிறா? நான் நிக்கிறேன்ல. இப்ப விஷயத்தை நீ எப்படி பாக்குறன்னா மேட்ரு. விஷயத்தை இப்ப புரியுதா நான் சொல்றேன்னு? நீ தேவன் பார்க்கிற விண்ணமாய் பார்த்தனா. இப்ப அந்த அக்கா இங்க வந்தாங்கன்னா, அந்த அக்கா இங்க வந்து உட்காந்து மனம் திரும்பி நான் செஞ்சது தப்பு அப்படின்னு நினைச்சு இங்க உட்கார்றாங்கன்னு வச்சுக்கோமே, அவங்க மனசுல உனக்கு தெரியாது. நீ வெளியே இருந்து என்ன பாப்ப? என்ன தனவட்டா 100 வெள்ளி கட்டிட்டு வந்து இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க உன்னெல்லாம் இப்படி நினைக்கும் போது, இப்ப பரலோகம் மேல இருந்து உன்னைய பாக்குது. பர்றா, உனக்கு நான் எவ்வளவு செஞ்சிருப்பேன். அதுதான் சார் கிறிஸ்துவங்களுக்கும் கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கும் வித்தியாசம். உங்கள் பாவம் மன்னிக்கப்படுகிறது போல நீங்களும் பிறரை. இப்ப நான் இதை சொன்னா நிறைய பேருக்கு கோவம் வரும். அப்ப இது உன் குடும்பத்தில் நடந்தா நீ சும்மா இருப்பியா? இதே கேள்வி நான் உன்கிட்ட கேட்கிறேன், உன் குடும்பத்தில் நடந்தா சும்மா இருப்பியா? இருக்க மாட்ட. ஆனா சும்மா இருக்கணும். ஏன்னா நீ ஆராதிக்கிறவர் அப்படிப்பட்டவரு. நீ ஆராதிக்கிறவரு. மன்னியுங்கள், உங்களுக்கு மன்னிக்கப்படுகிறது போல பிறரையும் நீங்கள். ஆண்டவர் உனக்கு நல்லது செய்யறவனை நேசிக்க சொல்லல, யாரை நேசிக்க சொன்னாரு? இப்ப அவங்கள விட்டுருவோம். இப்ப கிறிஸ்துவத்துக்கு வரேன். கிறிஸ்துவத்துக்குள்ளேயே இந்த பிரச்சனை இருக்கு. அவர் எப்படி இதெல்லாம் பாட முடியும்? அவர் எப்படி பிரசங்கம் பண்ண முடியும்? அவர் எப்படி இப்படிலாம் உடைய போட முடியும்? என்ன நீ நேசிக்கணும், அதுதான் வேலை. நீ நேசிக்கலனா நீ தகுதி உள்ளவனாய் காணப்பட மாட்டா. யார் பார்வையில? தேவனுடைய பார்வையில. அப்போ இந்த விஷயம் நடக்குதுன்னா, நான் சொல்றேன், சைபர் புல்லிங்கா இருக்கட்டும், இந்த மலேசியாவில் இருக்கிற எவ்விதமான எதிர்மறையான காரியத்துக்கும் காரணம் யார் சொல்லுங்க? இயேசுவா? சும்மா செவன் இருக்கிற மனுஷனை ஏன் இழுத்து விடுறீங்க? இந்த சைபர் புல்லிங்க மரிச்சு போறாங்க, செத்து போறாங்க, தற்கொலை பண்றாங்க, இதுக்கெல்லாம் காரணம் யாரு? சுரேஷ் சார் சொல்லுங்க. போட்டார் சார். இப்ப வந்து அவருக்கு தெரியுது சார், இத்தனை வருஷமா இயேசு 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 இயேசுன்னு வந்தாங்க, மண்டையிலே போட்டுருவேன். இது எல்லாம் அம்புட்டுமே கிறிஸ்தவத்தினால தான் வருது. மறுபடியும் சொல்றேன், கிறிஸ்டியன்ஸ்னால தான் இந்த மலேசியால இப்படிப்பட்ட விஷயம் நடக்குது. நான் தைரியமா சொல்லுவேன். ஏன்னா உனக்கு பரலோகம் தான் போகணும். ஆனா உலகம் எப்படி நாசமா போனா என்ன? எவன் செத்தா எனக்கு என்ன, எவன் போனா எனக்கு என்ன? நான் உண்டு, என் வேலை உண்டு, என் வீடு உண்டு, என் சபை உண்டு. சபையோடு நாங்க வெளியே போவோம், ஆடுவோம், பாடுவோம், சபையோடு வருவோம். சபைக்கு ஏதாவது நடந்தாங்க பார்த்துக்குவோம், அப்படியே ஒட்டிக்குவோம். சபையில் யாராவது மண்டையை போட்டாங்கன்னா அடக்காரந்த மணி பரலோகம் போயிட்டாரு சாட்சி சொல்லுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய திருடி கதவு தொடடி உலகத்தில் என்ன நடக்குதுப்பா, உலகம் நாங்களும் ஒத்து வர மாட்டோம். ஏன்னா உலகத்தில் பாவம் இருக்கிறது, உலகத்தில் தரித்திரம் இருக்கு, உலகம் பாவம், அங்க இருக்கிற போகாத, செந்தில் அந்த காப்பியை குடிக்காத, அந்த மாதிரி. ஆனா உலகத்துக்காக ஒருத்தர் ரத்தம் சிந்தினாரு,
அதை நீ மறந்துட்டியப்பா, அதை நீ மறந்துட்டியப்பா. நீ நல்லா இருக்கணும், ஆனா உலகம் எப்படி கட்டாலும் உனக்கு கவலையே. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். புரியுதா சொல்றது? அப்போ இங்க மாறணும்னா யார் தான் மாத்தணும்? இன்னைக்குள்ள தலைப்பு போடுறேன், who you are in Christ. போடுங்க, who am I in Christ. கிறிஸ்துக்குள் நீங்கள் யார்? தேவன் உங்களை எப்படியாய் பார்க்கிறார்? போடுங்க அடுத்த ஸ்லைட். You are the storm comer. கையை தட்டு, கையை தட்டு. இந்த உலகத்தில் நடக்கிறதும் சரி, உன் வாழ்க்கையில் நடக்கிற எவ்விதமான ஸ்டாம்ப்னா என்ன சொல்லுவாங்க? இடி தெரியுமா? இடி, அது ப்ளே பண்ணலாம்னு நினைக்கிறேன். இடி கேக்குதா? இடி மின்னல்லாம் இருக்கா? வாழ்க்கையில கடன் பிரச்சனைங்க ஒரு இடி உழுவுதா? தோல்வி என்கிற இடியில் வருதா? உனக்கு வர மாதிரியே இயேசு தெரியாதவனுக்கு வருது. அப்போ நீ ஜெபிச்சு நல்லாயிக்கிற, ஆனா அவன் எப்படி போனா என்ன? நீ மரணத்திலும் தப்பிச்சுக்கிற, ஆனா அவன் எப்படி போனா என்ன அப்படின்னு சொல்லி விடுறதுனால தான் இன்னமும் இந்த தேசத்துல வியாதி இருக்கு, வறுமை இருக்கு, தோல்வி இருக்கு, துன்பம் இருக்கு, துயரம் இருக்கு, மரணமும் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு காரணம் கிறிஸ்தவம் கண்டுக்கிறது இல்ல. ஆனா தேவன் இன்னைக்கு உன்னை ஸ்டார்ம் கம்மர் அப்படின்னா இடியை ஆளுகை செய்கிற ஒரு மனிதனாய், மனுஷியாய் தேவன் உன்னை பார்க்கிறார், உன்னை அழைத்திருக்கிறார், உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அதனால் சந்தோஷமாய் கையை தட்டி சொல்லு, நான் பிறந்தது சும்மா இருப்பதற்காய் அல்ல, இடிகளை அடக்குவதற்காய். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், வசனத்தை போட்டுடலாம். ஏன் இங்க எங்க படிக்கிறவங்க? உனக்கு நாங்க மைக்க கொடுத்து அங்க உட்கார வச்சு நீ அப்பயும் அங்கதான் போற. சரி படிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் 41ஆம் வசனம் வரை. அப்பொழுது பலத்த சுழல் காட்டு. கொஞ்சம் சவுண்ட் வைங்கப்பா உங்க மைக்க. நீங்க இங்க வந்துருங்களேன், இங்க வந்து உட்காருங்களேன். எனக்கு தெரியல உங்க மூஞ்சி. இங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். மணி ஆகுது சீக்கிரம். படகு நிரம்பத்தக்க. மைக் அப்படி கொடுத்துருங்கப்பா. இங்க இப்படி உட்காந்து வெக்கப்படாம படிங்க, யாரும் வந்து பொண்ணு கேட்ட மாட்டாங்க. வாங்க வாங்க உட்காருங்க. இழுத்து விடுங்கப்பா. நல்லா சந்தோஷமா கம்பீரமா படிக்கணும், வெக்கப்படலாம் கூடாது. ஓகே, இப்போ நல்லா கம்பீரமா என்னைய பார்த்து படிங்க. படிங்க. கப்ப என்ன கப்ப முழுகிருச்சா? சரி சரி, சீக்கிரம் சீக்கிரம். இயேசு கப்பைக்கு பின்னாடி தூங்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு? நித்திரையா இருந்தார். அதுக்கு நீ நினைச்ச தூங்கிட்டு இருக்காரோ? சும்மா படுத்திருந்தாரு. எப்படி? ஏன் படுத்திருந்தாரு சொல்றேன். அடுத்தது போதகரே, நாங்கள் செத்து போறதும் உங்களுக்கு கவலை இல்லையா கடவுளே? இப்ப நிறைய பேர் அப்படித்தானே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில அப்படி நடக்குது, உங்களுக்கு நீங்க பார்க்கவே மாட்டீங்களா? நான் இப்படி இருக்கேனே, கண்டுக்கவே மாட்டீங்களா? எனக்கு வேலை இல்லையே, காலை கொடுக்கவே மாட்டீங்களா? இப்படி கதறீங்க தானே? அப்படிதான் அவங்களும். என்ன ஆண்டவரே கையை விட்டீங்களா? இப்ப நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. ஆண்டவரே கையை விட்டீங்க போல இருக்கு. படி படி படி, அப்படியே வா, அப்படியே வா. அவர் எதிர்ம்பி காற்றை அதித்தி கடலை பார்த்து, இறையாதே அமைதியாயிரு என்றார். அப்பொழுது காற்று, கையை தட்டு, அப்பொழுது காற்று இருந்தது. அப்புறம் அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயந்தீர்கள்? இப்போ உங்களுக்கும் எனக்கும் நிறைய கேள்வி இருக்கு. ஆண்டவரே, ஏன் இது நடக்க மாட்டேங்குது? ஏன் இப்படி இருக்கு? எதுக்கு அப்படி நடக்குது? உலகத்துல ஏன் இப்படி நடக்குது? கேள்வி இருக்கா இல்லையா? என் வாழ்க்கையில ஏன் அப்படி நடக்குது? மாறவே மாறாதா அப்படின்னு நீ கேட்கும்போது ஆண்டவர் சம்டைம் பதில் கொடுத்திருக்காரா? பதில் கொடுக்க மாட்டாரு, அமைதியா இருப்பாரு. எப்படி இருப்பாரு? அமைதியா இருக்காருன்னு நினைச்சிட நீ தப்பா நினைச்சிட கூடாது. அவரை நீ கண்டுக்கவே மாட்டாரு அப்படின்னு நினைச்சிடவே. இப்ப அவர் எப்படி பாக்குறாருன்னா, நீ எப்ப பேசுவ? புரியுதா நான் சொல்றது?
அவர் என்ன பார்க்குறாருன்னா, நீ எப்போ வேலை செய்வ? எப்போ பாரு நானே தான் உனக்கு வந்து வேலை செய்யணுமா? நீ எப்போ வேலை செய்ய போற? இப்போ அதுதான் அவர் வந்து படகுல என்ன பண்ணிக்கிட்டாரு? அவர் நம்பி யாரை நம்பி தூங்கினாரு சொல்லுங்களேன்? யாரை நம்பி தூங்கினாரு? படகுல இருக்கிறவனை நம்பி தூங்கினாரு. இவன் என்னை கொண்டு போய் சேர்த்துருவானு கடைசியா இயேசுவே ஆட்டம் காட்டிட்டாங்க. அந்த மாதிரி தான் ஒன்னையும் என்னையும் நம்பி தான் இந்த உலகம் என்கிற படகை கொடுத்தார். வாழ்க்கை என்கிற படகுகளும் உனக்கிட்ட கொடுத்ததுக்கு ஒன்னையும் என்னையும் நம்பி தான் கொடுத்தார். நிறைய நேரத்தில் நீயும் நானும் வேலை செய்யல. இப்ப நம்ம யார கேள்வி கேட்கிறோம்? அவர் தான் கேள்வி கேட்கிறோம். இப்ப அவரும் உன்னை பார்த்து கேட்கிறாரு, நீ வேலை செஞ்சியா? எப்படி இருக்கும்? நீ பரலோகத்துக்கு போயிட்டோன்னு, ஆண்டவரே நான் உங்களை நம்பி இருந்தேனே, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு போது அவர் பார்த்து, பாரா என்ன நம்பி இருந்தியா? அட கருமமே, நான் உன்னை நம்பி இருந்தேனே, உலகத்தை நீ மாத்தலையே அப்படின்னா உன் மூஞ்சி எங்க வச்சுக்குவ? ஏன்னா இயேசு நீ பார்க்கல, நீ என்ன ஆகுனா கேள்வி கேட்கலாம். அவருக்கு என்ன அழகுவா போகுது, அவர் என்ன வந்துருவா போறாரு? அவர் கேள்வி எல்லாம் வாங்கிட்டு அமைதியா தான் இருப்பாரு, தூங்கிட்டு தானே இருந்தாரு. அம்மாவா இல்லையா? தூங்கிட்டு தான் இருப்பாரு. உன் வாழ்க்கையில நீ வேலை செய்யாத வரைக்கும் அவரு சத்தியமா சொல்றேன் அமைதியா தான் இருப்பாரு. ஏன்னா அவரு இந்த உலகத்தை யார் கையில கொடுத்தாரு? அப்போ உன் வாழ்க்கை யார் கையில தான் இருக்கு? அப்ப நீ அடுத்த ஸ்லைடு போயிருங்க. இப்ப நீ இந்த உலகத்தை மாத்தாத வரைக்கும், சுரேஷ் சாரே, இந்த உலகத்தை நீ மாத்தாத வரைக்கும் இந்த உலகம் மாறாது. இந்த உலகம் மாறலன்னா உலகத்தை வாழுகிற எந்த மனிதனுடைய வாழ்க்கையும் மாறலன்னா, எந்த மனுஷனும் சபைக்கு வரலன்னா அப்ப எந்த மனுஷனோட வாழ்க்கையும், அப்ப சபை அப்படியே தான், வியாதி அங்கே தான், வறுமை அங்கே தான், தோல்வி அங்கே தான் இருக்கும். இதெல்லாம் உனக்கு நோக்கிய நல்லா தெரியும். அதெல்லாம் தெரியும். ஆனா வாயை திறந்து அபிஷ்டு அதெல்லாம் நாங்க பேச மாட்டோம் பிரதர். நாங்க வந்து அத்தமாவே கத்தரை சோசி அபிஷேகம் ஓ நாங்க பற்றுக்கொண்டோம், சாப்பிட்டோம், போனோம். பிச்சிருவேன். உலகம் மாறல. நான் எந்த மனசாட்சியில பேசுறேன்னா, நீ நல்லா இருக்க, ஆனா உலகத்திற்கு செத்துக்கிட்டு இருக்கான் சார். நீ நல்லா, ஐயோ வேண்டாம் இந்த காடி சொன்ன தப்பாயிரும். டொயோட்டா வியோஸ் ரெட் கலர், இந்த காடி ஜம்முன்னு போறோம். ஒருத்தனுக்கு காடி கூட இல்லாம சைக்கிள்ல போயிட்டு இருக்கான். அவனை பார்த்து உனக்கு ஒண்ணும் வரல. உனக்கு என்ன? நான் இன்னும் பணக்காரனாக வேண்டும். நல்லது. ஆனா உலகத்துல இருக்கானே அவனை யாரு சார் மாத்துறது? நான் சொல்றேன், நீ பரிசுத்தம் சொல்றல, இத பார்த்து ஒருத்தன் சபைக்கு வர, இத பார்த்து ஒருத்தன் இயேசு கிட்ட வர, எதை பார்த்து வருவான்னு சொல்றேன். உங்ககிட்ட இது இருந்துச்சுன்னா அவன் பார்ப்பான், என்னடா நம்ம கடவுளும் கும்பிடுறோம், அவனும் கடவுளை தான் கும்பிடுறான், நம்ம கடவுள் ஒண்ணுமே நம்மளுக்கு செய்ய மாட்டான், அவன் மட்டும் நல்லா பணக்காரனா இருக்கான், அப்ப என்னடா இருக்கு இவன்ட்ட அப்படின்னு எங்க வருவான்? சரி பணத்தை விட்டுரு, உனக்கு வந்து பணம் கேட்டு புளிச்சு போச்சு. இப்ப நான் சொல்றேன், நீ 80 வயசு வரைக்கும் டிபி, கேன்சரு, எந்த வியாதியும் இல்ல, 80 வயசுல உனக்கு ரத்தம் எடுத்து டெஸ்ட் பண்ணும் பொழுது, சார் உங்க ரத்தம் 20 வயசு யங்கா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டோன்னே அது சேஜில போட்டானுங்க. இப்போ அம்புட்டு இருக்க பேர் எப்படி இவன் 80 வயசு வரைக்கும் வியாதி இல்லாம இருக்கான், யாரா இவன் கூட இருக்கானே, வருவானா வரமாட்டானா? உனக்கு வியாதி வந்தாலும் கவலை இல்லையே, எனக்கு இந்த மெடிக்கல் கார்டு இருக்க, நான் ஓடிடுவேன். எங்க மெடிக்கல் கார்டு கொடுத்துட்டு, ஏன் பிரதர் எனக்கு கொஞ்சம் இடுப்பு அதான் ஊசி போட்டிருக்காங்க. உலகத்தோடு ஒத்த விஷயம் இது. எதுக்கு? கிழிஞ்ச ஜீன்ஸ் போடுறதுக்கு. அதுக்கு உலகத்தோடு ஒத்த விஷயம். ஆனா நெஞ்சு வலிக்குது, இரும்பலா இருக்கு, நெஞ்சு வலிக்குது, கிறிஸ்துவ அது சொல்லிட்டு இருக்கு உள்ள, அதுக்கெல்லாம் ஒத்து போயிருவீங்க சார். ஆனா நாங்க தோடு போட்டா, ஐயோ கடவுளே, நான் இதுக்கு போல, அங்க போல, என் பொண்டாட்டி சொல்லி தான் அனுப்பியிருக்கா, நீ வந்து ஆண்டவர் மட்டும் பேசு, நீ யார் பத்தியும் பேசாத, மத்ததெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க, சொல்ற மாதிரி அப்படியே பேசிட்டேன் செல்லம். அதனால நான் அடக்கி பேசி கொண்டு இருக்கிறேன். புரியுதா? கிறிஸ்துவ எங்க இருக்குன்னு நான் சொல்றேன். 2 மணி நேரம் படத்துல உட்கார வைக்க முடியும்னா பிரசனத்தை 2 மணி நேரத்துக்கே உட்கார வைக்க முடியும். அப்படியே அரசாய் நிக்கிறீங்க பாத்தீங்களா, என்னடா இது நல்லா இருக்கு, அதுதான் சார் பிரசனத்துல வல்லமை. ரைட்டு, கிறிஸ்துவத்துக்கு இது கவலையே கிடையாது.
கிடையாது. எந்த சபைக்கு நீ போனாலும், நான் யாரை பத்தியும் பேசல, நான் சபை சொல்றேன். எந்த சபைக்கு நீங்க போனாலும், பிரதர் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு, எனக்கு ஒரு 100 வெள்ளி தேவைப்படுது, ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அப்ப எதுக்கு நீ இருக்க? உன்னால 100 வெள்ளி கூட கொடுக்க முடியாது. ஆனா பேசுற பேச்சு 1000 ஆயி கிறிஸ்துவம் எங்க போயிட்டு இருக்குன்னு எனக்கே தெரியல. ஆனா இந்த சில பேர் கிறிஸ்துவம் இப்ப எங்கே போய் கொண்டிருக்கு, சிலுவை பாட்டை பாடுகிறார்கள், ஆடுகிறார்கள். ஆனா இதெல்லாம் வந்து நீ ஒன்றும் பண்ண மாட்டே, இதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். நாங்க அப்படி இல்லை சார், நான் அப்படி என் ஜனத்தை வளர்க்கல. அவனும் நல்லா இருப்பான், அவனும் உலகத்தையே மாற்றுவான். ஏன்னா உலகம் மாறினாதான் நீ நல்லா இருக்க முடியும். நான் மறுபடியும் சொல்றேன், உலகம் மாறாத வரைக்கும் நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. என்ன இப்படி சொல்றீங்க? சபைக்கு வந்தாலும் நல்லா இருப்பாங்க தானே? தேவன் சபையை உருவாக்கவில்லை, தேவன் மதத்தையும் உருவாக்கவில்லை, தேவன் மனதை மாற்ற வந்தார். நீங்க தான் சார் அந்த ஆலயம். பிடிச்ச பாயிண்ட நான் தேடிட்டே இந்த மண்டையில எங்கடா ஒரு பாயிண்ட் எங்கேயோ மிஸ் ஆகுதுன்னு. அவர் நல்லவர் சார், அவரை நம்பி ஒருத்த மைக்க தூக்கிட்டானா எப்படிப்பட்ட கிரிட்டிஸா இருந்தாலும் சரி என் காலுக்கு வழங்கவே வழங்காது. ஏன்னா நான் ஆவியில நிரம்பி பேசிட்டு இருக்கேன். நீங்களே தேவன் தங்கும் தேவ ஆலயத்துல பரிசுத்தம் மட்டும்தான் அவனுக்கு வேணும். ஆலயத்துல என்ன வேணும்? உண்மை வேண்டும், பரிசுத்தம் வேண்டும், பயம் வேண்டும், நடுக்கம் வேண்டும், வேற எதுவுமே வேண்டாம். ஆனா இந்த ஆலயம் வியாதியில கவலை கிடையாது. பணம் இல்லாம ஒரு 5-10 கொடுங்க அப்படி சொன்னாலும் கவலை. நீ பரிசுத்தமா இருக்கணும். இந்த தங்கும் ஆலயம் பரிசுத்தமா இருந்தா போதும். ஆனா பரிசுத்தத்தை விட மேட்டர் என்ன தெரியுமா? நீ வியாதியில இருக்கிற, அதெல்லாம் ஓகேவா இருக்கு. அந்த அந்த ஆலயத்தை தேவன் தங்குவார்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் நான் வந்து சின்ன பணமா நாரி கிடக்குறேன்னு வச்சுக்கீங்க, நீங்க வந்து எனக்குள்ள இருப்பீங்களா? இருப்பீங்கன்னா கேட்குறேன். நான் இங்கே கிட்னி போயிட்டு டயாலிசிஸ் போயிட்டு வரேன், நாருது என் மேலே, இல்லை சலம் பிடிச்சி ஊற்றிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து இருப்பீங்களா என் கூட? பக்கத்தில் நிற்க மாட்டீங்க. அப்புறம் எப்படி எனக்குள்ளே இருப்பீங்க? ஆனால் தேவன் அவருக்குள்ளே, தேவன் வந்து உள்ளே இருப்பார். ஏன்னா நம்ம தேவன் தங்கும் ஆலயம். ஆனால் இந்த ஆலயம் வந்து வியாதிப்பட்டு இருந்தா கவலை கிடையாது, தோல்வியில் இருந்தா கவலை கிடையாது, துன்பத்தில் இருந்தா கவலை கிடையாது, பரிசுத்தமாக இருந்தால் மட்டும் போதும். கப்ப 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 பப்பா. எங்க சார் நீங்க வரீங்க? எங்கே தெரியல சார். அதனால தேவன் உன்னை எதுக்கு படைச்சிருக்காருன்னா இந்த உலகத்தை மாற்றுவதற்கு. கிறிஸ்துவத்துக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை கிடையாது. அப்பா நீங்க அப்படியே அமைதியாயிட்டீங்க, அப்படியே வாங்க. புரியுதா சொல்றது? எதுனால நம்ம மாற்ற முடியல தெரியுமா? நான் சொல்றேன், எதுனால நீங்க இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதுனால நம்மளால பேச முடியல? எதுனால நம்ம வாழ்க்கையில் நடக்கி சுத்தி இருக்கிற மாற்ற முடியலன்னு நினைக்கிறீங்க? எதுனால சொல்லுங்க பாப்போம். வாட் குட் பி த ஹிண்ட்ரன்ஸ்? எது தடையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிரவீன் சொல்லுப்பா. பயம். பயம். அது இன்னும் ஒரு படம் இருக்கு. என்ன படம்? வேதநாயகனா பயம். வேலாயுதம் வேட்டைக்காரனா? தெரியுதா நான் எதுக்கு சொன்னேன்னு? அங்க போய் பாரு. வேட்டைக்காரனா வேட்டைக்காரன் மாதிரி இருக்கணும். நீ வேட்டைக்காரன் சொல்லிக்கிட்டு வாங்கிட்டு இருக்க கூடாது. வேட்டைக்காரன் எதுக்குமே பயனா தெரியவே தெரியாது. போடுங்க அடுத்த ஸ்லைட். வாட் குட் பி த ஹிண்ட்ரன்ஸ்? ஏன் நம்ம வந்து பேச மாட்டோம்? ஏன் நம்ம உலகத்தை மாத்தணும்னு நினைக்க மாட்டோம் தெரியுமா? ஏன்னா நம்மளுக்கு நம்பிக்கையே. ஏன் தெரியுமா நம்பிக்கை இல்ல? நானே இங்க நீங்க நாக்கு தள்ளிட்டு இருக்கிறேன், இதுல போய் நான் எப்படி யோசிச்சு பாருங்க. தோமா மட்டும் அப்படி நினைச்சிருந்தாருன்னா, இயேசு வாழ்ந்த காலத்துல எதுக்கு நானே தள்ளாடிக்கிட்டு இருக்கிறேன், இல்ல பேதுருவே நினைச்சிருந்தாருன்னா, இல்ல பவுல் நினைச்சிருந்தாருன்னா, நீ தான் வேதம் வாசிச்சிருப்ப, வேதம் உன் கைக்கே வந்திருக்காது. ஆனா அம்புட்டு பேரும் வந்தாங்கன்னா காரணம் என்ன? அவனுக்கு உலகம் மாறணும். இந்த உலகம் மாற வேண்டும் என்பதுதான் உண்மையான சுவிசேஷம். உலகத்தை மாற்றுவதுதான் உண்மையான சுவிசேஷம். அந்த சுவிசேஷ அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா இயேசு உயிரையே எதுக்கு கொடுத்தாரு? இந்த உலகம் மாற வேண்டும், இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். என் பிள்ளை நல்லா இருக்கணும்னா நான் அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன். உனக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப அவரு போயிட்டாரு. இப்ப கிறிஸ்துவ அங்க நின்றுட்டு இயேசு வந்தா எல்லாம் மாறும், எல்லாமே மாற போகுதே. எப்ப இயேசு வந்தால் மாறிவிடும். இயேசு வருகைக்கு நாங்கள் காத்து இருக்கிறோம். நீ காத்துக்கிட்டே இரு, இயேசு வரவே மாட்டாரு. என்னன்னா இயேசு வரமாட்டாரா? வரமாட்டாரு.
நீ வாங்க சும்மா வா, சீக்கிரம் வா. இப்போ நல்லா இருக்குல்ல, நீ ஒரு மாதிரியா இருக்கு. சும்மா உதாரணத்துக்கு கட் பண்ணி போட்டுறக்கூடாது. இப்போ இதுதான் பொண்ணுன்னு வச்சுக்கோமே, இது யாரு? பொண்ணு. இப்போ இந்த பொண்ணு கல்யாணம் பண்ண போறதுக்கு ஒரு மாப்பிள்ளை இருக்கான்னு வச்சுக்குவோம். இந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வராரு. இந்த பொண்ணு கையிலேயே கட்டிக்கிட்டு தண்ணி குடிங்க இப்படி இருந்தா, பொண்ணுக்கு கட்டி கொடுக்க போறான் பாத்தீங்களா மாப்பிள்ளையோட அப்பா அம்மா, டேய் யாருடா இது, பொண்ணா இல்ல? நீங்க கேப்பீங்களா கேட்க மாட்டீங்களா? ஆண்டி, உங்க தம்பி உங்க பையனுக்கு பொண்ணு பார்க்க போறீங்க, குடும்பமா போறீங்க. அந்த பொண்ணு வாங்க ஆண்டி, அந்த பொண்ணு ஒரு டீப்பை மாட்டிக்கிட்டு ஒத்துக்குவீங்களா? கொடுப்பீங்களா உங்க பையனை? ஏன் கொடுக்க மாட்டீங்க? ஏன்னா பொண்ணு நல்லா இல்ல. ஆனா இந்த பொண்ணு நீங்க வர்றதுக்கு முன்னாடியே எல்லாமே ப்ரிப்பேர் ஆகி நெத்தி சுடிலாம் வச்சு சங்கிலியா எல்லாம் சாரிலாம் கட்டி பொண்ணை கூப்பிடுங்க எங்கே அங்கே அப்படின்னா டக்குனு மின்ன வாமா மின்னல் அப்படின்னா டக்குனு சுத்தி வருது. டக்குனு நீங்க பார்த்தோன்னே பொண்ணு லட்சணமா இருக்காடா, நீங்க உடனே பொண்ணு லட்சணமா இருக்கா. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க மொத்துவீங்க, அது வேற விஷயம். யாருக்குமே நடக்கலையோ, ஐயோ நீங்க புரியுதா? அப்ப உங்களுக்கு சந்தோஷம் எப்போ வரும்? இந்த பொண்ணை பார்த்துட்டு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அவர் மணவாளன், சபை மணவாட்டி. இங்க இழுத்திட்டு இருக்க வரைக்கும் மணவாளன் வர மாட்டாரு. புரியுதான்னு சொல்றேன்? மணவாட்டி எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் இருக்கு. அதனால தான் இப்போ கூட நம்ம சமுதாயத்தில் பாருங்க, பொண்ணுக்கு சொல்லி வளர்க்குறாங்க, நீ கல்யாணம் பண்றதுக்கு முன்னுக்கு காடி வாங்கிரு, வீடு வாங்கிரு, பேங்க் பேலன்ஸ் ஒரு 30,000 சேர்த்து வச்சிரு, பிசினஸ் பண்ணிரு, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணு. ஏன்னா அப்பதான் உன்னைய வீட்டுக்கு போறவன் மதிப்பான். அங்க மட்டும் உனக்கே சொல்ல தெரியுது, பொண்ணுக்கு மட்டும் சொல்ல தெரியுது, மாப்பிள்ளைக்கு சொல்ல தெரியுது. இப்ப நான் சொல்றேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் தைரியமா சொல்லுவேன், இந்த சபை என்கிற மனவாட்டி ஆயத்தமா இல்லாத வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் வியாதி இல்லாம, மரணம் இல்லாம, தோல்வி இல்லாம, துன்பம் இல்லாம, துக்கம் இல்லாம, கண்ணீர் இல்லாம பெர்ஃபெக்ட்டா நிக்கும் பொழுதுதான் மணவாளன் வருவாரு. ஏன்னா மணவாளன் வந்த பிறகு பார்ப்பாரு, அப்பா பெர்ஃபெக்ட்டா இருக்குடா, இதற்காக தான் ரத்தம் சிந்தினேன். புரியுதா நான் சொல்றது? அதனால இயேசு இப்ப வந்தான்னு வையேன், உன்னை நம்பி நான் கொடுத்ததுக்கு ஏன் நம்ம மாத்த மாட்டோம்? ஏன்னா நம்மளுக்கு விசுவாசம். ரெண்டாவது பயம். எங்கடா சொன்ன ஏதாவது அடிப்பாங்க. நான் தைரியமா சொல்றேன் பாத்தீங்களா, நான் பயப்படல. ஆனா வெளியே பின்னாடி பேச்சுவாங்க, அதுக்கு மட்டும் கேந்துருங்கடா. சரி, அந்த வசனம் போடுங்க, வசனத்தை போடுங்க, சீக்கிரம் முடிச்சிடறேன். இல்ல அடுத்தது இது, அதுக்கு முன்னுக்கு ரைட்டு. அவர்கள் பயந்தார்கள். அதுக்கப்புறம் இயேசு சொல்றாரு, விசுவாசம் இல்லை. நீங்கள் உங்க வாழ்க்கையில சுத்தி இருக்கிற காரியம் மாறாமல் இருப்பதுக்கு காரணம், உலகமும் மாறாமல் இருப்பதுக்கு காரணம் உங்களுக்குள்ளாக அவிவிசுவாசம். நம்மளுக்குள்ளாக அவிவிசுவாசம். நம்ம வாழ்க்கைய சரியில்லை, எப்படி நம்ம மத்தவங்க வாழ்க்கைய. ரெண்டாவது பயம். என்ன பயம்? எங்க சொன்னா நம்மள அடிச்சிருவாங்களோ. ஏன் உங்க அப்பா வீட்டு காசா போகுது, உலகத்தை மாத்துறதுக்கு ஒன்னும் இல்லை நம்மளுக்கு. அடுத்தது போயிடலாம். இப்போ how it is possible, எப்படி இது சாத்தியமாகும்? ரெண்டே வசனம் தான். to have faith, விசுவாசம் உனக்கு இருக்க வேண்டும். விசுவாசம் ஏற்கனவே சொன்ன, விசுவாசம் என்பது காணப்படாதன்னு உறுதியும் நம்பப்படாத நிச்சயமா இருக்குது. விசுவாசம் என்பது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. நீ நம்பிட்டனா இந்த உலகத்தை மாத்தாம நீ இருக்க மாட்ட. ஏன்னா இயேசு 33 வருஷம் உலகத்துல வாழும் போது வியாதியை எடுத்தாரு, வறுமையை மாத்தினாரு, செத்து போனன்னு உயிரை கொண்டு வந்தாரு. அப்ப அந்த இயேசு உனக்குள்ள இருக்கிறார்னா, நீனும் இந்த உலகத்தில் வியாதி இல்லாம வறுமை இல்லாம இருக்கிறவர்களை நீ மாத்த வேண்டும். ரெண்டாவது, யூஸ் யோர் அதிகாரத்தை பாய். வீட்டுல மட்டும் அதிகாரத்தை பாய்க்க தெரியுது, எடுத்த கப்ப அங்கே வை. சுரேஷ் சாரு, நீங்க 5 மணிக்கெல்லாம் போயிடணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? 5 மணிக்கு மேல ஆயிடுனா அவங்க கேட்பாங்க, ஏன் உன்னை வீட்டுக்கு போல? அதிகாரம். வீட்டுக்கு போதும் சொன்னேன், ஏன் வீட்டுக்கு போல? நீங்க உடனே தோமா போயிடுறோமா, இப்ப போயிடுறோமா? அதிகாரம். குடும்பத்தில் அதிகாரத்தை பயன்படுத்துறோம், ஆனா உலகத்துல அதிகாரத்தை, உன்னை அதிகாரத்தை பயன்படுத்துவதற்காக வைத்திருக்கார். நீ பேசினாதான் உலகம் அமைதலாக, உலகம் மாறும். இல்லாத வரைக்கும் நீனும் கஷ்டப்பட்டு தான் இருப்ப,
உலகத்தில் இருக்கணும் கஷ்டப்பட்டு தான் இருந்தோம், இப்படிதான் அள்ளி எழுதி போயிருக்கணும், எல்லாம் செத்து செத்து போயிட வேண்டியதான். அடுத்த விஷயம், அடுத்தது போட்டுருங்க. ஏன் நான் சொல்றேன் தெரியுமா? எத்தனை பேர் கடவுள்னால முடியாதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? கடவுள்னால முடியாதுன்னு இருக்கா? கடவுள்னால முடியாது ஏதாவது இருக்கா? எதுக்கு தான் நீங்க வசனத்தை கேட்டீங்க? ஏற்கனவே சொன்னேன். Is there anything impossible for God? நோவா யாரு? அப்படி இருக்கணும். There is impossible thing for God cannot do. What is that? He cannot hate. உன்னை வெறுக்க, உன்னை தள்ள, அதெல்லாம் சாத்தியமே இல்லை அவருக்கு. இப்ப அவருக்கு சாத்தியம் இல்லை. ஓகே, இப்ப அவரு சொல்றாரு உன்னால ஒன்னும் முடியாதுன்னு. நான் சொல்லல சார். நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் மத்தியு. அம்மா மத்தியு வாசிங்க. அம்மா கைய வாசிக்கிறாங்க. மத்தியு 17:20. அதற்கு இயேசு ஒன்றும் கைய தட்டு, கைய தட்டு. உனக்கு உன்னால முடியாதுன்னு ஒண்ணுமே. நீ மனசு வச்சா உன்னால எல்லாமே. நீ மாத்தணும்னு முடிவு எடுத்துட்டா உன்னால மாத்த. நீ பணக்காரனா ஆகணும்னு நினைச்சிட்டா அம்பானியா மாறிடலாம். நீ வாழ்க்கையில் நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டா உன்னால மாற முடியும். நான் மறிக்காம இருப்பேன், 80 வயசை தாண்டுவேன், நீ முடிவு எடுத்துட்டா உன்னால. வியாதியே இல்லாம எத்தனை பேர் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? வியாதியே இல்லாம இப்ப இப்படி கேட்டா சொல்ல மாட்டீங்க. வியாதியே இல்லாம 150 வயசு வரைக்கும் எத்தனை பேர் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? கை வராது, கை வராது. என்ன சார் 80 தாண்டறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஆமா சுரேஷ், 80 தாண்டறதுக்கே கஷ்டம் தான். நீங்க 120க்கு போயிட்டீங்க. 120 சில பேருக்கு மைண்ட்ல என்னன்னா, இந்த 190 வயசுல ஆள் இருக்காங்க பாத்தீங்களா? சில பேர் யூடியூப்ல இருக்காங்க பாத்திருக்கீங்களா? இவர் 120 வயசுக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அந்த தாத்தா பாத்தீங்கன்னா, தாத்தா இப்படி இருப்பாரு, கண்ணு எங்க இருக்கு? நீ அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் அந்த 120 பேசல. நான் பேசுற 120 தெரியுமா? மோசேன்னு ஒருத்தன் தான். அவன் சொன்னா, என் பார்வை குத்தும் கூர்மையுமா இருக்குது. எப்போ? 120 வயசுல. நான் யுத்தத்துக்கு போக்கும் வருத்தமாய். யுத்தத்துக்கு 120 வயசுல போவீங்களாண்டி? வீடு கூட்டுறதுக்கே இடுப்பு கல்றான் அவன். 120 வயசுல யுத்தத்துக்கு போயிட்டு வந்தான். நான் அந்த 120 பேசிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் இந்த 120 நினைக்கிறீங்க. ஓ, அண்ணன் 120 இருப்பாரு சொன்னாரு. அவர் எப்படி பெட்டில யாரு இது வந்திருக்கிறது இப்போ? அதுதான் நான் பேசுறது வேற, நீங்க நினைக்கிறது. நான் பேசுறது வேற, நீ நினைக்கிறது வேற. புரியுதா சொல்றது? பிலிப்பியர் 4:13 வாசிங்க. மனசை வச்சு கையில வச்சு சொல்லு, என்னை பலப்படுத்து. நல்லா ஆண்டி மனசு அது எங்க இருக்கு பிரதர்? என்னை கைய வச்சு சொல்லு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கைய தட்டி சிங்ககேபியோ சுலை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சுலை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சுலை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், கிருபை நிறைந்தவர், வாக்கு மாறாதவர். இந்த உலகத்தை மாற்றக்கூடிய வல்லமை தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிறீர். எங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமையும் தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீ இடப்பட்டதுக்காக நன்றி. மீதி இருக்கிறத கர்த்தர் நீ பொறுப்படுத்திக் கொள்வீர் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கையை தட்டி லைட் தட்டிடுறாங்க, லைட் தட்டி.